அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமாதானத்தை ஏற்படுத்துதல் ஓர் அறச்செயல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு, தொழுகை, தர்மம் ஆகியவற்றின் அந்தஸ்தை விட மிகச்சிறந்த நற்செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று எங்களிடம் கேட்டார்கள். நாங்கள் அறிவித்து தாருங்கள் என்று கூறினோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பகைமை கொண்ட இருவருக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதே அது என்று கூறினார்கள். இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 4919 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இருவருக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்தியவருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும், அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் மிகச்சிறந்த நன்மையை, வெகுமதியை வழங்குகிறான். அதற்காக வேண்டி அவர் கடுமையாக முயற்சி செய்த இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகைமையை நீக்கி ஒருவருக்கொருவரை சமாதானம் செய்து வைக்கக்கூடிய அந்த பண்பை குறித்து இப்படி சொல்கிறார்கள். அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நோயாளியை பார்க்க ஒரு மைல் நடந்தானாலும் சரி செல்லுங்கள். அல்லாஹ்வுக்காக உங்கள் சகோதரரை பார்ப்பதற்கு 2 மைல் தூரம் இருந்தாலும் நடந்து செல்லுங்கள். இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த 3 மைல்கள் ஆனாலும் நடந்து செல்லுங்கள், அதில் நன்மை இருக்கிறது. இருவரிடையே அல்லது இரு சமூகங்களுக்கிடையே அல்லது 2 நாடுகளுக்கு மத்தியிலே சமாதானத்துவமும் புரிந்துணர்வும் நிலவுவது அமைதியான வாழ்க்கைக்கு துணை நிற்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் 2 நாடுகளும் ஒவ்வொரு விஷயத்திற்காக வேண்டியும் பகைமை கொண்டு ஒரு நாட்டை இன்னொரு நாடு எதிர்க்க வேண்டும், தன் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் வருகின்ற போது நாம் அதிலே ஏதாவது சமாதானத்தை ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு நடந்து கொள்கின்ற வகையிலே நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை, நல்லுறவை, அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறந்த பண்பாக பார்க்கப்படுகிறது. ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு கிபி சுமார் 660 ரமலான் மாதத்திலே ஆட்சித் தலைவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி சிலர்கள் விசுவாச பிரமாணம் செய்து வந்தார்கள். கூஃபாவாசிகள் இவ்வாறு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விசுவாச பிரமாணம் செய்து வைத்ததை அப்படி செய்து கொடுக்க சிரியாவாசிகள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மாதிரி விசுவாச பிரமாணம் செய்தார்கள். இந்த நிலையிலே கூஃபாவில் ஒரு இடத்திலே இருவரும் சந்திக்கும் நிலை உருவானது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சமாதானம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பி இருவரை தமது தூதராக அனுப்பினார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பின்பாக சமாதானத்திற்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இசைந்து கொடுத்தார்கள். இதன் மூலம் இரு கூட்டத்தினர்களுக்கு மத்தியிலே நடைபெற இருந்த மிகப்பெரிய யுத்தம் தவிர்க்கப்பட்டு அமைதி ஏற்பட்ட இந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இரு நாட்டுக்கு மத்தியிலே போர் மேகம் சூழ்ந்த போதிலும்
அந்த நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தை விரும்புவதுதான் தமது குடிமக்கள் மீதுள்ள அக்கறை உள்ள எந்த ஒரு தலைமைக்கும் உரிய பண்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தீமைக்கு கூலியாக அதை போன்றே தீமையே செய்வார்கள், அதற்கு அதிகமாக அல்ல. எவரேனும் பிறருடைய அநியாயத்தை மன்னித்து அவருடன் சமாதானம் செய்து கொண்டால் அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு மாறாக அநியாயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 40 தெளிவுபடுத்தி காட்டுகிறான். மனிதர்கள் பல்வேறு உணர்வுகளையும் எண்ணங்களையும் கொண்டவர்கள். அவர்களிடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, வழக்கு போன்றவை ஏற்படுவது இயல்பான ஒன்று. அந்த கட்டத்திலே சமாதானம் செய்து வைத்து அவர்களுக்கு மத்தியிலே அமைதியை உண்டு பண்ணுவது மிகச்சிறந்த பண்பு. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பண்புள்ளவர்களாக நம்மை இன்னும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.